ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி ஒரு பயோடேட்டா க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பயோடேட்டான்னு ஹெட்டிங் கொடுத்துங்க. பயோடேட்டான்னு ஹெட்டிங் கொடுத்துங்க. அடுத்து ஜஸ்ட் என்ட்ரு பர்சனல் டீட்டெயில்ஸ். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துங்க. அடுத்தது நேம் மூணு டேப் கொடுத்துங்க. 1 2 3 4 டேப் கொடுத்துட்டு ஷிஃப்ட் கோலன் இன்னொரு டேப் கொடுத்துங்க. இதில் அவங்களோட நேம் அடிச்சிருங்க. எக்ஸாம்பிளுக்கு சிவகுமார் என்ட்ரு கொடுத்துட்டேன். அடுத்தது ஃபாதர் நேம். ஒரு 3 டேப் கொடுத்துங்க. இதில் போய் அவங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துங்க. ஒரு கண் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு வந்துருக்கு. அடுத்தது செக்ஸ் மேல்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் என்ட்ரு. அடுத்தது அட்ரஸ். அட்ரஸ் 78 ஒரு டேப் கொடுத்துங்க. கரெக்டாக அந்த அளவு வந்துச்சுங்க. 78, மெயின் ரோடு, கொல்லுமாங்குடி. கொல்லுமாங்குடி 609 403 கொடுத்து என்ட்ரு. அட்ரஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது இமெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா இமெயில் அட்ரஸ். சிவகுமார் @gmail.com. அடுத்த செல்ஃபோன் நம்பர் +91 சம்திங் ஆச்சு நம்பர் கொடுத்துருங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி. நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க. அடுத்து ரிலீஜன். ஹிந்துன்னு கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் நம்பர். சம்திங் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் என்ன தெரியும் உங்களுக்கு? இங்கிலீஷ் என்னென்ன தெரியுமோ அதை கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? இது எல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்துடும். பயோடேட்டா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்க. அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். அது ஹெட்டிங் கொடுக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்து என்ட்ரு தட்டிட்டு இப்போ இது நான் செய்ய போகிறேன். ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு டிகிரி, ரெண்டாவது நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட்டு, மூணாவது எந்த இயரு, அடுத்தது ஸ்டேட்டஸ் என்ன, மொத்தம் 4 க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. இன்சர்ட்டில் போய் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்சர்ட் டேபிள்னு இருக்கும். கொடுத்துட்டு எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும்னு மென்ஷன் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 காலம் வேணும், ரோ எனக்கு 5 ரோ வேணும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி டேபிள் வந்துடும். இந்த இடத்துல போய் இது பண்ணிங்க. இப்போ டிகிரின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட். இன்ஸ்டியூட் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டிடியூட் இல்லைன்னா நேம் ஆஃப் த காலேஜின்னு கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த காலேஜ். அடுத்து இயர், எந்த இயர் அந்த இயர் கொடுத்துட வேண்டியது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இப்போ டிகிரி என்ன எம்எஸ்சி. கம்ப்யூட்டர் சயின்ஸ். எந்த காலேஜ்? ஏவிசி காலேஜுன்னு கொடுத்துங்க.
ஏவிசி காலேஜ் என்ன ஊர்? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை இருக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இயர் வந்து என்ன? ஏதோ ஒரு இயர் கொடுத்துங்க. 1980. ஸ்டேட்டஸ் என்ன? 75% எடுத்திருக்காரு. 75%. இப்போ இது கொஞ்சம் இந்த 2வது லைனில் வருதுல, அதனால் வந்து இந்த 2க்கும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா ஒரே லைன் ஆக்கிக்கலாம். அதை இன்னும் வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து பிஎஸ்சின்னு கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏவிசி காலேஜ் ஆமாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன ஊர்? எந்த இயர்? இந்த பர்சன்டேஜ் கொடுத்துட வேண்டியது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நெடுங்குளம்னு கொடுத்துருங்க. இந்த ஊரை கொடுத்துட வேண்டியது. எந்த ஊரில் படிச்சிருக்காங்க அந்த ஊரில். இந்த லைன் பத்தலைங்களா, அவங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா அவங்க இது பண்ணிங்க. பேஸ் பத்தலைன்னா 2 இடையில இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கேப் கிடைக்கும், கரெக்டாக கிடைக்கும். அடுத்து எந்த இயரில் முடிச்சிருக்காங்க? 1975. எத்தனை பர்சன்டேஜ்? 78%. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் அதே கவர்மெண்ட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் நெடுங்குளம். ஆயிரத்தி 1973 80%. இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியது. இது வந்து எல்லாமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாச்சு பயோடேட்டா கொடுத்தாச்சு, 2வது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு, 3வது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. இப்போ 4வது இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகிறோன்னா கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருந்தால் கம்ப்யூட்டரை பற்றி கொடுத்தோம். கம்ப்யூட்டரை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சின்னா கம்ப்யூட்டரை பற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். கம்ப்யூட்டரை பற்றி என்ன தெரியுமோ அதை கொடுத்து அதுக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன சப்ஜெக்ட் நேம். இப்போ டிசிஏன்னா டிசிஏன்னு கொடுத்துருங்க. டிசிஏ கோர்ஸ் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல அதை பற்றி டீட்டெயில்ஸையும் கொடுத்துக்க வேண்டியது. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கொடுத்து ப்ராக்கெட்டில் அதில் என்னென்ன இருக்கும்? விண்டோஸு எம்எஸ் ஆஃபீஸ். விண்டோஸு எம்எஸ் ஆஃபீஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து டிசிஏ கொடுத்துச்சு. அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு தெரியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸு எக்ஸ்பி, விண்டோஸ் 7, DOS இந்த மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன லாஸ்ட்டு வந்துன்னா டிக்ளரேஷன் கொடுத்துட வேண்டியது. டிக்ளரேஷன் கொடுத்துட்டு 2 லைனை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சிவியை வந்து முடிச்சிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன் டைப் பண்ணிவிடுங்க. டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இந்த 2 சென்டென்ஸை டைப் பண்ண வேண்டியது.
I hereby declare that the information furnished above is true in the best of my knowledge. கீழே வந்து place கொடுத்துருங்க. இதுக்கு நேராக வந்து உங்களோட பேரை கொடுத்துட வேண்டியது. இது சைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ காலம் அது உங்கள் பேரை கொடுத்துட வேண்டியது. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன அப்படி செய்ய வேண்டியது, அழகாக வந்து ஃபார்மேட் பண்ணிக்க வேண்டியது. எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னா, இப்போ இந்த ஹெட்டிங் இருக்குது, பயோடேட்டான்னு இருக்குது. அப்படி இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து போல்டு கொடுத்துட்டு கொஞ்சம் சைஸை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை லைட்டாக போல்டு பண்ணிக்கிட்டு அண்டர்லைன் கொடுத்துட வேண்டியது. அடுத்து இந்த நேம்லாம் இருக்குது பாருங்கள், நேமு, ஃபாதர் நேமு, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. இது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இருக்க புல்லட்ஸ் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது பல ஸ்டைலில் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி ஸ்டைல்ஸாக வந்து ஒரு இதை வந்து சூஸ் பண்ணிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்துங்க, அண்டர்லைன் பண்ணிங்க. அடுத்தது இது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக அந்த டேபிளை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துங்க. சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ மேலே உள்ள ஹெட்டிங்கை மட்டும் போல்டு பண்ணிங்க. போல்டு பண்ணிங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து நீங்கள் போல்டு பண்ணிங்க. அதையும் கொடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. அதுலேயும் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த கோலனுக்கும் இந்த கோலனும் எட்டிவிட்டே இருக்குது. அப்போ இந்த கோலனில் ஜஸ்ட் ஒரு கர்சரை வச்சுக்கிட்டு ஒரு டேப் தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இங்கே வேணால் ஒரு டேப் கொடுத்துங்க, இங்கேயும் வேணால் டேப் கொடுத்துங்க. இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அதே மெத்தடில் போய் இந்த புல்லட்ஸில் போய் ஏதாச்சும் சூஸ் பண்ணிங்க. ஏதாச்சும் ஒரு மாடலில் போய் சூஸ் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துங்க. இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுத்துங்க. கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இது தாங்க வந்து ஒரு பயோடேட்டா க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சாச்சு, ஒரு பயோடேட்டா க்ரியேட் பண்ணியாச்சு. இதான் ஒரு பயோடேட்டா சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1க்கு 2 நடை இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது இன்னும் அட்வான்ஸாகவும் செய்யலாம். நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.